கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. மீண்டும் ஒரு வாரத்துல கூட நம்ம சகோதரிகளாக ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கு தேவன் நமக்கு நல்ல ஒரு நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லலாம். என்னோட கிளாஸ்க்காகவும் சத்தியங்களுக்காகவும் எல்லா சகோதரிகளும் கூட கலந்து கொள்ளணுன்றதுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஒரு இரவு பொழுதுல நாங்கள் சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு கொடுத்த பலனுக்காய், கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்க எங்கள் இருதயங்களையும் எங்கள் செவிகளையும் திறந்து நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே, மரியாள் எப்படி உம்முடைய பாதத்தண்டையில் அமர்ந்து சத்தியத்தை கேட்டு கற்றுக்கொண்டார்களோ அதே போல நாங்களும் கூட உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நாங்கள் சத்தியங்களை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. இந்த நேரம் முழுவதையும் கூட நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தாவே, செய்தி எடுக்கிற அக்காவை ஆசீர்வதிங்க. தேவ பலத்தினால் நிரப்புங்க. எங்களுக்கு தேவையான சத்தியங்களை எங்களுக்கு பரிசுத்தாவினர் கொண்டு நீங்க பேச வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எந்த விதமான தடங்களோ பிரச்சனைகளோ நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு தேவன் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லா சகோதரிகளும் கூட கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்ம ஒரு பாட்டு பாடலாம். பாட்டு புக்கில் இருக்கக்கூடிய 564 என்ற அந்த பாட்டை கூட நம்ம பாடலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவி பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. எதிரிகள் ஆயத்தப்படுத்துகிறார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே, குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம செய்திக்குள்ளாக நம்ம போகலாம். இன்னைக்கு கூட நமக்காக சத்திய வசனங்களை கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஆனந்தி அக்கா நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம கூட ஜெபத்தோடு கூட அந்த சத்தியங்களை கேட்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக.
அக்கா பிரைஸ் லார்ட்ரா. பிரைஸ் லார்ட்க்கா. ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம வந்து விசுவாச வாழ்க்கையின் மேன்மை அப்படிங்கறத பத்தி ஒரு எபிரேயர் 11 நம்ம வந்து பார்க்க போறோம். நமக்கு தெரியும் இந்த எபிரேய ஆக்கியோன் வந்து எவ்வளவு அழகா வந்து இந்த சாப்டர்ல எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் நிறைய தடவை இதை வந்து படிச்சு நம்ம கர்த்தருக்குள்ள பலப்பட்ட ஒரு சாப்டரா இருக்கும். உண்மையிலே கர்த்தர் சமூகத்துக்கு முன்பா சொல்றேன், இந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்றப்ப நானும் கூட அதிகமா வந்து ஒரு என்கரேஜ் பண்ணப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஒரு வீடியோ ஆன் பண்ணணுமாடா? ஆமாக்கா, முடிஞ்சா ஆன் பண்ணுங்க. ஸோ கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நானும் கூட அதிகமா பலப்பட்டேன்னா அது இந்த சாப்டரை நான் அந்த மெசேஜை ப்ரிப்பேர் பண்றப்ப என் கூட தேவன் வந்து அதிகமா இடைப்பட்டாங்க. அதே அதே விசுவாசம், அந்த நம்பிக்கை கர்த்தர் வந்து இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இதை கொண்டு வரணுங்கிற ஒரு ஜெபத்தோடு கூட நான் இந்த இதை ஆரம்பிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் சொல்றத வேகமா ரீட் பண்ற மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த 11வது சாப்டருக்கு நம்ம நிறைய பேரு நம்ம வந்து இதுக்கு டைட்டில்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த், ஹீரோயின்ஸ் ஆஃப் ஃபெய்த் அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா வந்து நான் இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து விசுவாச வாழ்க்கையினுடைய மேன்மை அப்படிங்கிறதுல நம்ம வந்து இதை பார்க்க போறோம். முக்கியமா வந்து இந்த ஆக்கியோன் எழுதினது யாருக்கு எழுதியிருக்காங்கன்னா, இந்த எபிரேய அதிகாரம் வந்து ஃபுல்லாவே யூத மார்க்கத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இதை வந்து இந்த சாப்டரை இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து ஒரு நாளை வந்து நான் பிரிச்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 1 to 3 இது வந்து நம்மளுடைய விசுவாசத்துக்குரிய இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப பிளஸ்ஸிங்கா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதை நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்றப்ப நம்ம நிறைய தடவை கேட்டிருந்தாலும் நீங்க ஒவ்வொருவருமே இதை கேட்கிற ஒவ்வொருவருமே கூட இத தயவுசெய்து திரும்ப நீங்க வந்து அத ஒரு தியானிச்சு அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிக்கணும், முடிவு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து நான் பிரிச்சிருக்கேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 to 3 வந்து டெஃபினிஷன். ஸோ விசுவாசம்னா என்ன, ஃபெய்த்னா என்ன அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தை இத அழகா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 4 to 13 விசுவாச வீரர்கள் யாராரு நமக்கு முன்னாடி ஓடி ஜெயிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த 4 to 34 நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்க 4 to 34, பாடுபட்டவங்க விசுவாசத்துக்காக பாடுபட்டவங்க யாராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 35 to 38 நீங்க பாத்துக்கலாம் விசுவாசத்துக்காக யாரெல்லாம் பாடுபட்டிருக்காங்க அப்படின்ட்டு. கடைசியா வந்து 4வதா விசுவாசிங்களுக்கு ஒரு செய்தி. இதன் மூலமா இந்த சாப்டர் மூலமா என்ன செய்தி நம்ம கத்துக்க போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஷார்ட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் 1 to 3 யாராவது ரீட் பண்றீங்களா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இதுல பார்த்தோம்னா என்ன டெஃபினிஷன் பார்த்தோம்னா, அதாவது ஃபெய்த், இந்த விசுவாசம் தான் என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஃபார் கிறிஸ்டியானிட்டி. அதாவது விசுவாசம்னா ஒரு இருட்டுல கண்ணை கட்டி கொண்டு போயிட்டு என்னத்தை வேணாலும் நம்புறது வந்து விசுவாசம் கிடையாது. அதாவது கண்களால காணாத, காதால கேட்காத, கைகளால தொடவும் இயலாத காரியங்களை வந்து நம்ம உண்மைன்னு அதை நம்ம கண்ட மாதிரியும் நம்ம கேட்ட மாதிரியும் நம்ம உணர்ந்த மாதிரியும் ஒண்ணு நினைச்சு அதை நம்ம நம்புறதுதான் என்னது விசுவாசம். ஸோ டெஃபினிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதாவது சொன்ன மாதிரி கண்ணால காணாதத, காதால கேட்காதத,
கைகளால தொடாதத. அதுக்குதான் 3வது வசனம் அழகா கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப வந்து தேவன் வந்து பரலோகம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருமே விசுவாசிங்க. ஒருவருமே கண்டிப்பா பரலோகம்னு ஒண்ணு உண்டுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். நம்ம அனுபவிச்சிருக்கோமா? இங்க நம்ம வந்து பவுல போல 3ஆம் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்தோமா? கிடையாது. இல்ல நமக்கு கடவுள் வந்து தரிசனம் மூலமா பரலோகம்னு ஒண்ணு உண்டு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாரு? கிடையாது. ஆனா நம்ம வந்து பரலோகம் உண்டுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய நான் சொன்ன மாதிரி உணர்ந்து நம்ம வந்து அந்த அத கேட்டது மட்டும் இல்ல, அத உண்மையில நம்ம உணர்ந்ததுதான் விசுவாசம் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் 3 சாப்டர்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, இந்த விசுவாசத்துக்கு வந்து சான்று வந்து என்ன அப்படின்னு சொல்லி 2nd சாப்டர்ல பார்த்தோம்னா, நிறைய பேரு அத நம்பினதுனால முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதாவது நற்சாட்சி பெற்றாங்கன்னா சாட்சி இத முடிச்ச உடனே இன்னைக்கு நைட் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வந்து ஒரு ஒரு கண்டிப்பா இந்த நான் எவாலுவேட் பண்ணி நான் மார்க் போட்டேன். அதே மாதிரி நீங்களும் கர்த்தர் வந்து உங்களை குறித்து என்ன சாட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத நீங்க எவாலுவேட் பண்ணீங்க. இந்த மெசேஜ் முடிஞ்ச உடனே அது இல்லாட்டி ஜெபத்துல நீங்க உட்கார்ந்து இருந்துட்டு என்ன சர்டிபிகேட் என்னுடைய விசுவாசத்தை குறித்து என்னுடைய தேவன் வந்து சாட்சி கொடுத்திருக்கிறாரு அப்படி அது நம்ம கம்யூனிட்டி சர்டிபிகேட் இது சாரி கான்டாக்ட் சர்டிபிகேட்ல போடுவோம் குட் பேடு அப்படின்னு. அது வந்து கெட்ட பசங்களா இருந்தாலும் கூட அவங்களுடைய லைஃப் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? குட்டு தான் போட்டு கொடுப்போம். ஆனா உண்மையில ஜீவனுள்ள தேவன் நம்ம எவாலுவேட் பண்றப்ப என்ன சர்டிபிகேட் கொடுப்பாருங்கிறத நம்ம கூட இந்த நேரத்துல நம்ம நைட்டு கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களும் எவாலுவேட் பண்ணி நீங்களே வந்து ஏன்னா நம்ம இதுல கொடுத்திருக்க பாருங்க, இந்த விசுவாசத்தினால முன்னோர்கள் வந்து நற்சாட்சி பெற்றார்கள் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்திருக்கு. சோ கண்டிப்பா வந்து என்னை குறித்து தேவன் என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு அப்படிங்கறத கூட நீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த 3வது வசனத்துல நான் சொன்ன மாதிரி நம்ம விசுவாசிக்கிறோம். இப்ப நம்ம உலகத்துல பார்த்தோம்னா நிறைய கோட்பாடுகள் இருக்குது. உலகம் வந்து ஒரு மெட்டீரியல்ல இருந்து உருவானுச்சு, இல்ல அது வந்து எது வேணாலும் தெய்வம், ஒவ்வொன்றுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. மெட்டீரியலிசம், அப்புறம் எவல்யூஷன், இந்த குரங்குல இருந்து வந்துச்சு, இன்னொன்னு வந்து பேந்திசம், எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாப்டர்ஸ் இருந்தாலும் நம்ம என்னத்தை விசுவாசிக்கிறோம்? தேவன் தான் இத படைச்சாரு அப்படிங்கறத விசுவாசிக்கிறதே. அதுக்கெல்லாம் சாட்சி என்ன இருக்குது? என்ன அதுக்கு வந்து முக்கியமா வந்து என்ன ஒரு நமக்கு எப்படி நம்ம இந்த விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்லி பைபிள் மட்டும்தான். இந்த பைபிள் மூலமா தான் நம்ம வந்து இத நம்புறோம். சோ ஃபர்ஸ்ட் 3 வசனம் அந்த 1ல இருந்து 3 வரைக்கும் என்ன சொல்லியிருக்குன்னா விசுவாசத்தோட டெஃபினிஷன், எப்படி நற்சாட்சி பெற்றாங்க, எப்படி வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம இந்த உலகத்தை வந்து கர்த்தர் படைச்சதை நம்ம பைபிள் மூலமா நம்ம நம்புறோம் அப்படிங்கிறத இத சொல்லியிருக்கிறார் ஆக்கியோன். அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வர்றதா வந்து ரொம்ப ஒவ்வொரு விசுவாசிகள் எப்படி இருந்தாங்க, அந்த நற்சாட்சி பெற்ற விசுவாசிகளுடைய ஃபெய்த்தை நம்ம நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு வந்து இந்த விசுவாசத்தினுடைய சாட்சிகள் இருக்கு. சோ இதுல பார்த்தோம்னா 4 to 7 வரைக்கும் யாராவது ரீட் பண்ணுங்களேன். 4 to 7 வரைக்கும் இது வந்து ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பாக இருந்த 3 விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு ஏபேல், ஒன்னு ஏனோக், இன்னொன்னு வந்து நோவா. சோ 4 to 7 வரைக்கும் யாராவது ரீட் பண்ணுங்களேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவன் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று
பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஓகே. சோ இதுல வந்து பார்த்தோன்னா 3 பேரு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஏபேல பத்தி பார்ப்போம். உண்மையிலே இந்த ஆபேல குறித்து பார்க்கும் பொழுது அவர் வந்து தேவனுக்கு மேன்மையான பழியை செலுத்தினார். நான் சின்ன பிள்ளை நினைப்பேன் 2 பேரும் முதற் பலன்களை தானே கொண்டு வந்தாங்க. எதுக்கு கர்த்தர் வந்து அவனுடைய காணிக்கையை மட்டும் அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு இந்த மெசேஜ் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது சில இதுல ரீட் பண்றப்ப அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவருக்கு அந்த ஆதாம் ஏவாளுக்கு வந்து கர்த்தர் என்ன பண்ணாரு ஒரு ஒரு மிருகத்தை பலியா கொடுத்து அதனுடைய அந்த அந்த தோல் உடையதான் என்ன பண்ணாராம் உடுத்தினாராம். சோ அங்க வந்து ஒரு ரத்தம் சிந்தப்பட்டு ஒரு பலியா வந்து கொடுத்ததுனால அந்த அந்த கர்த்தர் வந்து அதனை அங்கீகரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் மேபி அத வந்து சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். 2 பேருக்குமே சொல்லி கொடுத்திருந்திருக்கலாம். அத வந்து இவன் வந்து ஆபேல் வந்து விசுவசிச்சதுனாலதான் அவன் வந்து எப்படிப்பட்ட சாட்சி வந்து கர்த்தர் அவனை குறித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கூட வாசிக்கலாமே மத்தேயு 23:35. அதே மாதிரி இன்னொருத்தங்க யாராவது 1 யோவான் 3:12. ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. மத்தேயு 23:35. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். சோ ஆபேலினுடைய ரத்தத்தை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா ஏசப்பாவே சொல்றாரு நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அதே மாதிரி 1 யோவான் 3:12 பாருங்க. 1 யோவான் 3:12. பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. இங்கேயும் பார்த்தோம்னா ஆபேலினுடைய செயல்கள் நீதி உள்ளவைகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சோ வந்து இதுல உண்மையிலே பார்த்தோம்னா இந்த ஏபேலுங்கிறவன் வந்து முதல் இரத்த சாட்சி. இவனுடைய செய்கைகள் வந்து அவருக்கு விசுவாசத்தினால அவன் வந்து இந்த காரியங்களை செஞ்சதுனால அவனை வந்து கர்த்தர் என்ன பண்றாரு நீதிமான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா அவனுடைய ரத்தமும் வேத வாக்கியங்கள் மூலம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஆதியாகமம் 4:10 கூட ரீட் பண்ணுங்க. இன்னொருத்தவங்க யாராவது நம்மளுடைய எபிரேயர் 12:24 கூட நம்ம ரீட் பண்ணலாம். ஆதியாகமம் 4:10, எபிரேயர் 12:24. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்திருங்கள். வெரி குட். சோ இது ரெண்டுலயுமே நம்ம பாக்குறோம் ஆபேலினுடைய ரத்தம் வந்து இப்பவும் பேசி கொண்டிருக்கிறது. இப்பவும் அவருடைய அந்த நற்சாட்சி அவர் வந்து கர்த்தரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த நற்சாட்சி எப்படி பெற்றுக்கொண்டா அந்த விசுவாசத்தின் மூலமாக அவன் பெற்றுக்கொண்டதை வந்து இன்னமும் பேசி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து 3வதா ஏனோக்கு வந்து நம்ம நிறைய ஏனோக்கு குறித்து நம்ம தனியாவே நம்ம படிச்சிருப்போம். சோ ஏனோக்கு குறித்து பார்க்கும் பொழுது உண்மையிலே வந்து இந்த ஏபேலுக்கு ஒரு 500 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இவன் வந்து வாழ்ந்திருக்கான். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அவரை குறித்து யூதா 14:15 நம்ம ரீட் பண்ணுவோமே. யூதா 1:14-15 பேஜ் நம்பர் 332. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள்
எல்லாவற்று நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். இதுல பார்த்தோம்னா ஏனோக்கை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம சிந்திப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது உண்மையிலே வந்து இவர் ஏனோக்கு வந்து இவர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. ஒரு இதுல நம்ம பாக்குறோம் முன்னறிவித்தான்னா ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல, யூதர்களுக்குன்னு ஒரு யூத சரித்திரம் இருக்கான். நம்ம நிறைய மெசேஜ்ல கூட இதை கேட்டிருப்போம். அதாவது அந்த யூத சரித்திர ஜூஸ் ஹிஸ்டரி புக்ல வந்து அதுல ஒரு புக்ல ஏனோக்க குறித்து எழுதியிருக்கான். அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாராம், ஃபர்ஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவை போய் தேவனை பார்த்துட்டு வந்தாராம். அடுத்து வாரத்துக்கு 2 தடவை, அடுத்து வாரத்துக்கு 3 தடவை. அடுத்து பார்த்தா அவருக்கு இந்த உலகமே சுத்தமா பிடிக்காம போய் வாரம் முழுவதுமே அவரோடையே சஞ்சரித்து நம்ம அந்த வார்த்தை கூட நம்ம வாசிச்சிருக்கோம். தேவனோடு கூட நடந்து வந்தான். ஆதியாகமம் 5:22 கூட நீங்க எடுத்து பாருங்க. அது வந்து என்ன பண்ணானா, ஒரு புதல்வியரை பெற்று ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்தவன் என்ன பண்ணிருக்கான், அந்த வாழ்க்கை அவருக்கு எந்தவித அந்த கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதுல அவருக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தல. ஃபுல்லா வந்து என்ன பண்ணிட்டாரு, அவனோடு கூட வாழ்றதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கூட அந்த யூத சரித்திரத்துல இருந்துதா அந்த புக்ல போட்டிருந்துச்சு. உண்மையிலே நம்மளும் கூட பிள்ளை குட்டி ஹஸ்பண்ட் வேலை இந்த மாதிரி நிறைய காரியங்கள் வந்து நம்மளை வந்து தேவனிடத்திலிருந்து கண்டிப்பா நம்மளை பிரிக்க கூடாது. எப்படி அவன் வந்து தேவனோடு கூட நடந்து வந்தானோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அப்படி இருந்தா அதுக்கு கர்த்தர் என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நீங்க ரீட் பண்ணுங்க, எபிரேயர் 11:5 கூட ரீட் பண்ணுங்களேன். எபிரேயர் 11:5, ஆதியாகமம் 5:24. நம்ம கூட சொல்லுவோம் இது மரண அவஸ்தை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மரண அவஸ்தைய கூட கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுக்காம அவ்வளவு ஒரு பிளெஸ்ஸிங்கா அவனை என்ன பண்ணிருக்காரு, அவனை எடுத்திருக்கிறாரு. எபிரேயர் 11:5 நீங்க ரீட் பண்ணலாம். அதே மாதிரி ஆதியாகமம் 5:24 கூட நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, அவனை வந்து நீங்க வீட்டுல கூட ரீட் பண்ணிக்கோங்க. டைம் ஷார்ட்டா இருக்கிறேன், நான் ஃபாஸ்டா போறேன். அடுத்து அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது உண்மையிலே நம்ம ஒருத்தங்க செத்து போயிட்டோம்னா, நானே செத்து போயிட்டோம்னா என்ன சொல்லுவாங்க, ஐயோ உற்ற உறவினரா என்ன பண்ணுவாங்க, நல்ல சிஸ்டர். உயிரோட இருக்கிறப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அவ அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவ, அதுல அந்த குறை இந்த குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செத்து போனா கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, சாட்சி கொடுப்பாங்க. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும், நம்ம ஏனோக்க பொறுத்த வரைக்கும் அவன் படுவதற்கு முன்பாகவே அவன் சாட்சி கொடுக்கப்பட்டான், கர்த்தரால சாட்சி கொடுக்கப்பட்டான்னு பாக்குறோம். உண்மையிலே எவ்வளவு ஒரு 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 கிரேட் ஒரு விசுவாசத்தினால இந்த ஏனோக்கு வந்து எப்படி ஒரு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கிறத நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு வாழ்க்கையில இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரித்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா கர்த்தரும் அவருக்கு மரணத்தை இல்லாம அவர் வந்து பாதுகாத்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு சாட்சி கொடுத்தாருங்கிறத கூட நம்ம பாக்குறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இதுல வந்து இந்த 6வது வசனத்துல பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு இந்த விசுவாசத்திற்கு ஒரு பேஸ் என்னன்னா, நம்ம 2 காரியங்கள் வந்து நம்ம நம்பணும். அதாவது தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அதே மாதிரி அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். உண்மையிலே இது 2 தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படை என்னன்னா, தேவன் உண்டு. ஒருத்தர் என்னுடைய கவலை கண்ணீர் என்னுடைய துக்கம் என்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு மாற்றி போடுவதற்கு தேவன் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும். அதே மாதிரி 2வது, ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பண்ற ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் அளிக்கிற இவருடைய ஏனோக்கனுடைய வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்க, ஒரு மரணத்தையே அவனுக்கு, ஏன்னா எவ்வளவோ அவர் நேசிச்சிருந்தாருன்னா அவரை வந்து அந்த மரண தண்டனை, அந்த மரண அது என்ன சொல்றோம், சாகுற வேதனையை கூட கொடுக்காம அவரை எடுத்துக்கிட்டாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி பாக்குறோம், அவன் சாகுறதுக்கு முன்னாடியே கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு 2 காரியங்கள் நமக்கு விசுவாச வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்.
எந்த காரியத்திலையும், எந்த கவலையிலும், எந்த துக்கத்திலும் என்னுடைய தேவன் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறாரு. அதே மாதிரி நான் செய்யற அவரை தேடுற ஒவ்வொருவருக்கும் அவர் பலனளிக்கிறவரா இருக்கிறாருங்கிற ஒரு அந்த அந்த காரியத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் கூட கர்த்தர் வந்து இந்த நேரத்துல ஆஹ் சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா 3வது நோவா. நோவாவை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சோ அதுல நான் நோவா குறித்து நான் பாக்குறப்ப உண்மையிலே ஒரு சில காரியங்கள் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்து. அதாவது விசுவாசத்தினால நோவா வந்து காணாதவைகளை குறித்து அவன் வந்து நம்பினானாம். உண்மையிலேயே அதை பார்க்கும் பொழுது நோவா காலத்துல ஆதியாகமம் 2:5-6 பாத்தீங்கன்னா மழை அது வரைக்கும் பெஞ்சதே கிடையாதாம். அதாவது ஜஸ்ட் பனிதான். பனி மாதிரி ஒரு நீர்ப்புளி. நீங்க படிச்சு பாருங்களேன். ஆதியாகமம் 2:5-6 யாராவது ரீட் பண்ணுங்களேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. உண்மையிலே இப்ப பாருங்களேன். அப்ப இந்த நோவாவினுடைய காலத்துல மழைங்கிறது என்னன்னே அவங்களுக்கு தெரியல. அதான் காணாதவைகளை வந்து அவன் என்ன பண்ணிருக்கான், விசுவாசிச்சிருக்கான். மழை வரும். சொல்லி அந்த மாதிரி மழை 40 நாள் பெய்ய போகுது. நீங்க இத பண்ணு அப்படின்னு சொல்றப்ப ஒரு காணாத மழைன்னு ஒன்னே தெரியல. சும்மா நினைச்சிட்டு போற ஒரு மூடு பண்ணிதான் பார்த்திருக்காங்க. அப்படி இருந்தும் ஒரு காணாதவை என்ன பண்ணா, அவன் விசுவாசிச்சான். நீங்க கூட பார்க்கலாம். ஆதியாகமம் 7:4 கூட ரீட் பண்ணுங்களேன். சரி, நீங்க தெரிஞ்ச வசனம் தான் அது. நீங்க அப்புறம் கூட வீட்டுல இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். சோ இந்த மழைய வர பண்ண போற அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணான், விசுவாசிச்சான். அந்த காணாத ஒரு மலையை வந்து விசுவாசிச்சான். அதே மாதிரி பார்த்தோம்னா இதுலயே 11:7லயே பின்னாடி பாத்தீங்கன்னா தேவ எச்சரிப்பு பெற்றான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது நமக்கும் கூட எவ்வளவு வசனங்கள் நம்ம கேட்கிறோம், எவ்வளவு மெசேஜ், எவ்வளவு தடவை கர்த்தர் நம்ம கிட்ட பேசியிருப்பாரு. ஆனா வந்து நம்ம தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவங்கள நம்ம மாறி இருக்கிறோமா? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ண எவ்வளவு பேர் நம்ம குடும்பத்துல இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க இருக்காங்க. ஆனா நம்ம பெற்ற எச்சரிப்ப நம்ம பயபக்தியா நம்மளுடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அறிவிச்சிருக்கோம், எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள காப்பாத்துறதுக்காக கண்ணீரோட முழங்கால நின்றுருக்கோம். எனக்கு தெரியல. நம்ம சகோதரிகள் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் கிடையாது, ஹிந்துஸ்ல இருந்து வந்திருக்கோம். நிறைய பேர் ரோமன் கேத்தலிக் இன்னும் வந்து ரட்சிக்கப்படாம நம்மளுடைய குடும்பத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ நம்ம எச்சரிப்பு பெற்று நம்ம எவ்வளவு பயபக்தியா அவங்க முன்னாடி நம்ம ஒரு மாடலா நின்றுருக்கோம். அவங்களுக்காக ரட்சிப்பின் பேலையை நம்ம எத்தனை பேர் உண்டு பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்ம வந்து உண்மையிலே அவனுடைய இதயம் வந்து அந்த பயபக்தியினால நிறைஞ்சு அந்த மக்களுடைய அவரை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு தீய 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 வாழ்க்கை வாழ்ற ஒரு மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில அவன் பயபக்தியா தன்னை மட்டும் மட்டும் அல்லாம தன்னுடைய குடும்பத்தையும் ரட்சிப்பதற்காக அவன் வந்து விசுவாசத்தோடு நின்றதை நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா பேழையை வந்து அவன் உண்டு பண்ணினதையும் நம்ம பாக்குறோம். உண்மையிலே அவன் என்ன பண்ணிருக்கான், செவியால கேட்டிருக்கான், இதயத்தால விசுவாசிச்சிருக்கான், அவனுடைய கரத்தால அந்த பேழையை உண்டு பண்ணிருக்கான், உதடுகளால அந்த நீதிய பிரசங்கித்திருக்கான். உண்மையிலே இந்த புக்கை நான் ரீட் பண்றப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் வந்து எவ்வளவு ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அவனோட ஒவ்வொரு உறுப்புகளையும் அவன் வந்து கர்த்தருடைய சத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கான். இன்னொரு தடவை நான் சொல்றேன், செவியால கர்த்தர் கொடுத்து கட்டளைய கேட்டிருக்கான். அவனோட இதயம் வந்து விசுவாசிச்சுச்சு. அந்த கரங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, அந்த பேழைய உண்டு பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உதடுகளால அந்த நீதிய அவன் பிரசங்கித்தான். சோ இப்படி அவன் ஒவ்வொரு இதையும் அவன் வந்து தன்னுடைய விசுவாசத்தையும் பயபக்தியும் பறைசாற்றுனதுனால உண்மையிலேயே அவனுக்கு எப்படிப்பட்ட பேரு கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அவன் எப்படிப்பட்ட பேர் கொடுத்தான். கர்த்தர் அவருக்கு எப்படி கொடுத்தாரு? ஆதியாகமம் 6:9 கூட வாசிக்கலாமே. ஆதியாகமம் 6. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படி ஒரு உண்மையிலேயே எனக்கு இவங்க இந்த ஏனோக்கு நோவாவெல்லாம் நான்
தியானிக்கும் பொழுது எவ்வளவு பின்தங்கி நம்ம இருக்கோம். அவன் வந்து கர்த்தர் கொடுத்த சாட்சி பார்த்தீங்களா? நீதிக்கு சுதந்திரவாளியானான். உண்மையில இந்த இதுலயே கடைசியில போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த 7ல கடைசியில நீதிக்கு சுதந்திரவாளியானான். அதே மாதிரி ஆதியாகமம் 6:9 இப்ப திவ்யா ரீட் பண்ணதுல நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதே மாதிரி 2 பேதுரு 2:9 கூட நீங்க ரீட் பண்ணி பாருங்க. அவன் நீதியை பிரசங்கித்தான் அப்படின்னு சொல்லிட்டு த கிரேட்டஸ்ட் சர்டிபிகேட் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளும் கூட விசுவாசிச்சிருக்கிற நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எச்சரிப்பு பெற்றிருக்கோம், எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பயபக்தியா வாழ்றோம், எவ்வளவு தூரத்துக்கு இந்த விசுவாசனால நம்ம வந்து நீதியுள்ள வாழ்க்கை வாழ்றோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா இந்த 3 பேரை நம்ம முடிச்சுட்டோம். இவங்க 3 பேரும் வந்து ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜலப்பிரளயத்துக்கு பின்னாடி வந்து ஆபிரகாம் முதல் யோசேப்பு வரை நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆபிரகாம பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். விசுவாசிகளுடைய தகப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதை கூட நம்ம ரீட் பண்ணிடலாமா? 8ல இருந்து 16 வரைக்கும் வேகமா ரீட் பண்ணுங்க. 8ல இருந்து 12 வரைக்கும் ரீட் பண்ணுங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆனபடியால் சரீரம் செத்தவனென்று எண்ண தகும் ஒருவனாலே வானத்திலுள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இதுல பார்த்தோம்னா ஆபிரகாமை குறித்தும் நம்மளுடைய சாராள் அவங்களை குறித்தும் கொடுத்திருக்குது. இப்ப ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நம்ம தனித்தனி மெசேஜ் கேட்டிருப்போம். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரிஸ்பா நான் கொடுக்குறேன். அதாவது இவர் ஒரு கல்தியர் பட்டணத்துல நீங்க ரீட் பண்ணீங்கன்னா தெரியும். ஆதாமுக்கு 20வது தலைமுறை. இவர் யோசுவா 24:2 நீங்க பாத்தீங்கன்னா இவர் முன்னோர்கள் வந்து சிலை வழிபாடு செய்தவங்களாம். யோசுவா 24:2 நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு சிலை வழிபாடு செஞ்சு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்க கர்த்தர்னா யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு? அழைச்சிருக்கிறாரு. அழைக்கிறப்ப எபிரேயர் 11:9-10 நீங்க ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். போகும் இடம் இன்னதென்று அவனுக்கு தெரியல எதுவுமே. இப்ப நம்மளையே கர்த்தர் வந்து இப்ப என்னையே எடுத்துக்கங்களேன். நான் வந்து கோவில்பட்டியில இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் டிரான்ஸ்ஃபர் ஆடுதுறைக்கு வந்துச்சு. என்ன வருத்தம், என்ன கவலை, எங்க இருக்கு இந்த ஆடுதுறை, எதுக்காக இப்படி கர்த்தர் எதுக்கு அனுமதிச்சாருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு 3-4 மாசம் எனக்கு ஏன் கடவுளை எனக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு பயங்கர ஒரு கன்ஃபியூஷன், நிறைய கொஸ்டின்ஸ், கர்த்தர்கிட்ட முறுமுறுத்து அழுது அவர்கிட்ட நிறைய டவுட் பண்ணி என்ன செய்யறதுனே, எப்படி முடிவெடுக்கிறது, என்ன பண்றது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது. இப்பவும் அப்படிதான். நம்ம இப்ப கர்த்தரே இப்ப யாராவது ஒருத்தங்கள நீங்க இங்க போங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? கூகுள் மேப்பை போட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அலசி அலைஞ்சிட்டு இருப்போம். ஆனா இவன் என்ன பண்றான்? என்ன இடம்னே தெரியாது, அதுக்கு கீழ்ப்படிந்து போனாங்கிறத நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா கீழ்ப்படிந்து போனதோட மாத்திரம் இல்ல, போனவொன்னா அவரை பெரிய மாளிகை வச்சு அவரை அவரை வாழ வச்சாரா? அப்படி கிடையாது. அங்கே அவனுடைய வாழ்நாள் பூரா எப்படி வாழ்ந்தானா? கூடாரத்துல வாழ்ந்தான்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:5 கூட ரீட் பண்ணுங்களேன். அப்போஸ்தலர் 7:5. நானே சொல்லிடுறேன். வாசிங்க. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லைங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம்.
தான் எதையுமே அனுபவிக்கல. ஆனா கர்த்தர் என்னுடைய சந்ததிக்கு இதை தருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணிருக்கான், அவன் விசுவாசிச்சிருக்கான். அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா கடைசியில அவன் போகும் இடத்தையும் அறியல, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த இதையும் அனுபவிக்கல, பரதேசியை போல சஞ்சரித்திருக்கான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடைசியில என்ன பண்ணிக்கிறான், அந்த தேவன்தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் அப்படின்னு பாக்குறோம். சோ இவன் வந்து அஸ்திபாரமுள்ள நகரம்னா என்னது, இந்த பரலோக ராஜ்யத்துக்காக அவன் காத்திருந்தான். அந்த அதைத்தான் அவன் எதிர்பார்த்திருந்தான் அப்படிங்கறத கூட நம்ம பார்க்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை ஆபிரகாம் வாழ்ந்ததையும் கூட நம்ம இதுல பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா 11ல சாராளும் சாராள் அப்படின்னு போல சாராளும். சோ கண்டிப்பா இந்த சாராளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். நிறைய விசுவாசத்துல பின்தங்கி இருந்திருக்கா. ஆனாலும் கூட தன்னுடைய கணவரோடு சேர்ந்து, அதாவது சாராளும்னா அப்ப ஆபிரகாமோடு சேர்ந்து அவ என்ன பண்ணிருக்கா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணினத உண்மை உள்ளவர் என்று எண்ணி, உண்மையிலே இவங்களை குறித்து தியானிக்கும் பொழுது அந்த சாராமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 வயசு. சோ 90 வயசுல ஒரு நார்மல் டெலிவரி பண்றதுன்னா இட் இஸ் என்ன சொல்றது, சான்ஸே கிடையாது. ஆனா அவ என்ன பண்றா, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவளுடைய உண்மையிலேயே அந்த விசுவாசத்தினால அவ என்ன பண்ணிருக்கிறா, ஒரு புதல்வனை பெற்றிருக்கா. சோ நம்மளும் கூட வாக்கு தத்தத்தை நம்ம வந்து நம்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாக்கு தத்தம் நமக்கு இருக்காங்கிறதையும் நம்ம நம்பணும். இது வந்து வாக்கு தத்தம்னா ஒன்லி வந்து ஏஜ் சர்ச்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இல்லை. கண்டிப்பா ஒவ்வொருவரும் உண்மையிலேயே நான் அவங்கவுங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க வாக்கு தத்தத்தை பிடிச்சிட்டு நீங்க ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஒவ்வொருத்தரும் நம்ம கண்டிப்பா கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ நம்ம கிளைம் பண்றதுக்கு விசுவாசத்தோட இத கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். உண்மையில ஒரு என்ன சொல்றது, ஒரு இமேஜின் ஒரு விசுவாச ஒரு இமேஜினேஷன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கணும். இப்ப சப்போஸ் என்னையே எடுத்துட்டீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய தடவை வந்து நான் குழந்தை இல்லாம ஒரு 8 வருஷம் இருந்தப்ப கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார். அந்த பிள்ளையை நீ உன்னை அம்மான்னு கூப்பிடும். கர்த்தர் எனக்கு வந்து அந்த பிள்ளைய ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு போறேன்னு கையில பிடிச்சு கூட்டு போறேன். இந்த மாதிரி நிறைய இமேஜினேஷன் வந்து நான் அப்ப விசுவாசத்துல அந்த குழந்தை இல்லாத இருக்கிறப்ப நான் அதை உண்மையிலேயே நான் அதை நினைச்சு நிறைய நாள் வந்து ஜெபிச்சது உண்டு. சோ அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன், விசுவாச இமேஜினேஷன் நமக்கு இருக்கணும். எந்த காரியமா இருந்தாலும் சரி, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, என் பிள்ளையினுடைய திருமணமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பார், இதை செய்வார். இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேலின் கன்னிகையை நீ கட்டப்படுவாய். கண்டிப்பா இஸ்ரவேலிலே மலடும் குருடும் விழுந்ததில்லை. இஸ்ரவேல்ல ஒவ்வொரு இந்த மாதிரி நீ வாக்குத்தத்தம் பண்ணிருக்கீங்க ஏசப்பா, அதை எனக்கு செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு சொந்தமாக்கிட்டு, பைபிள்ல இருக்குங்க, ஆனா நமக்கு சொந்தமாக்கிட்டு நம்ம ஜெபிக்கிறப்ப கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அதை வந்து நமக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிறத நம்ம வந்து இது கூட சாரளமாவுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம பார்க்கலாம். உண்மையிலே இதுல பார்த்தோம்னா அந்த 12ல சரீரம் செத்தவங்க 2 பேருமே சரீரம் செத்தவங்க. அவருக்கு சரீரம் செத்து போச்சு, இந்த அம்மாவுக்கு சரீரம் செத்து போச்சு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணாரு, உயிரற்றவனா இருந்தவங்கள கர்த்தர் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா நிறைய பேரை பார்க்கலாம். மலடியா எத்தனை பேரு, மனோவாவுடைய மனைவி எடுத்துக்கோங்க, நியாயாதிபதிகள் 13ல 2ல 24 பார்த்தீங்கன்னா சிம்சோன் மலடியா இருந்த மனோவா. அதே மாதிரி ஹன்னா 1 சாமுவேல் 1:2 பாருங்க, அவளும் மலடியா இருந்திருக்கா, சாமுவேல கொடுத்திருக்காங்க. ஜகரியாவோட ஒய்ஃப் எலிசபெத், அவளுக்கும் யோவான்ங்கிற ஒரு பையனை கொடுத்திருக்காங்க, அவரும் ஒரு ப்ராஃபெட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரியாள், கன்னி மரியாள குழந்தையை பெக்கிறதுக்கு கர்த்தர் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. சோ உண்மையிலே தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய சத்தியங்களை பிடிச்சிட்டு நம்ம ஜெயிக்கும் பொழுது கர்த்தர் வந்து கண்டிப்பா நமக்கு விசுவாசத்தோடு நம்ம ஜெயிக்கும் பொழுது, நமதாக்கி கொள்ளும் பொழுது அந்த ப்ராமிஸ நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சிங்க. அடுத்து பார்த்தோம்னா அடுத்து உள்ள கொஞ்சம் வசனங்களை நான் விட்டுட்டு 13ல இருந்து 16 நான் விட்டுறேன். 17ல இருந்து 22 வரைக்கும் நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து ரொம்ப ஒரு ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்க ஒரு வசனம். 17ல இருந்து வாசிங்களே, 17ல இருந்து 19 வரைக்கும் ஆபிரகாமை குறித்து வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன்
மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமை குறித்தும் நம்ம நிறைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்திருக்கோம். உண்மையிலே அவன் 3 முறை சோதிக்கப்பட்டிருக்கான். அவனோட விசுவாசம் ஒரு தள்ளாடுனதுன்னா ஒரு 3 டைம்ஸ் நம்ம வேதத்துல வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கல்தேயர் பட்டணத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்றப்ப அவனுடைய உண்மையே அவனுடைய விசுவாசம் ரொம்ப செக் பண்ணப்பட்டது. 2வது பாத்தீங்கன்னா முதிர் வயதுல உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றப்ப அப்பவுமே அவனுக்கு ரொம்ப பயங்கர டவுட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த விசுவாசம் அவனுக்கு சோதிக்கப்பட்டது. 3வது அவனை பெற்ற பிள்ளைய பலியிட சொன்னப்ப அப்போ அவனோட விசுவாசம் பயங்கரமா தள்ளாடி இருக்கும். ஆனால் அவன் கர்த்தர் என்ன சொல்றாரு அந்த 18-19 கண்டிப்பா உன்னுடைய சந்ததி இவன் மூலமா விளங்கும் அப்படின்னு சொன்னதை அவன் என்ன பண்ணிருக்கான், நம்பி என் பிள்ளை மரித்தாலும் என்னுடைய செத்த சரீரத்திலிருந்தே உயிர்த்தலை செஞ்ச குழந்தைய கொடுத்த அந்த தெய்வம் என் பிள்ளைய கண்டிப்பா உயிர்த்தல வல்லவரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசிச்சதுனால அவன் என்ன பண்ணிருக்கிறான், அந்த மரித்தோர்ல இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி கூட கொடுத்திருக்கு. உண்மையிலேயே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நம்ம படிக்கும் பொழுது ஒரு நிமிஷம் நம்மெல்லாம் ஒரு பக்கத்துல கூட போக முடியாது. இப்பவே உன் பிள்ளைய எனக்கு கொடு அப்படின்னு சொன்னா நம்மள சாதாரண என்ன சொல்றது, இந்த உலகத்திலேயே செப்பரேட் பண்ணு, மினிஸ்ட்ரிக்கா செப்பரேட் பண்ணு சொன்னாலே நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு எத்தனை தாய்மார்கள் நம்ம ரெடியா இருப்போம் நமக்கு தெரியல. ஆனா பலியிடுறதுக்கே அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ரெடியா இருந்திருக்கிறாரு. தேவனை அவ்வளவு தூரத்திற்கு விசுவாசிச்சிருக்கிறாரு, அவ்வளவு தூரத்திற்கு அவர் நேசிச்சிருக்கிறாரு, அவ்வளவு தூரத்துக்கு அவர் கீழ்ப்படிஞ்சிருக்கிறாரு. சோ நம்ம இத கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும். அவருக்காக எதையும் செய்ய துணிகிற ஒரு டிட்டர்மினேஷன், ஒரு விசுவாசத்தோட நம்ம செயல்படணுங்கிறத நம்ம கத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 20, 21, 22 இது இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ரொம்ப அதிகமா நான் அவர்கிட்ட பேசி எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு வசனம். அதாவது யாக்கோபை குறித்தும் யோசேப்பை குறித்தும் சொல்லியிருக்குது. அதாவது யாக்கோபு விசுவாசத்தினாலே தன் மரண காலத்துல யோசேப்பின் குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையில சாய்ந்து தொழுது கொண்டான். அதே மாதிரி விசுவாசத்தினாலே யோசேப்பு ஈசாக்கு யாக்கோபு 2 பேரும் 20, 21 2. சோ 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சந்ததிய ஆசீர்வதிக்கிறாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஈசாக்குக்கு தெரியுமா நம்மளுடைய அவன் பிளெஸிங் கொடுக்கறது கண்டிப்பா யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் வரும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுமா? விசுவாசம் தான். அதே மாதிரி யாக்கோபு யார பிளஸ் பண்றாரு, அவருடைய 2 பிள்ளைங்களையும் பிளஸ் பண்றாரு. அவருக்கு தெரியுமா தான் பிளஸ் பண்றது நடக்குமான்னு? உண்மையிலே நானும் கூட நினைச்சேன். நாங்க 2 பேரும் இந்த மதியானம் நான் பிரதர்ட்ட கூட வாசிச்சு காமிச்சேன். எப்போதுமே நம்ம பிள்ளை என்ன பண்றோம், திட்டிகிட்டே இருக்கோம். நீ படிக்க மாட்டேங்கிறடி, என்னடா இப்படி இருக்கிற, இன்னும் கர்த்தரை ஏத்துக்கல, ஏன் இப்படி பண்ற, அப்படி இருக்கிறன்னு நம்ம என்ன பண்றோம், அவனுக்கு அறிவுரை கூறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ரொம்ப சாபமா தான் வருது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கர்த்தரை விசுவாசிச்சுதான் அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பாக்குறோம். சோ நம்மளுடைய வாயின் வார்த்தைகளும் கூட நம்மளுடைய பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், நம்மளுடைய தாய் தகப்பன்மாரா இருக்கட்டும், நம்மளுடைய சபையின் பிள்ளைங்களா இருக்கட்டும், எல்லாரையும் நம்ம ஆசீர்வதிக்க கத்துக்கணும். நம்மளுடைய தேவனை விசுவாசிச்சு நீ தேவனுக்காக நிப்படா, தேவனுக்காக நீ வருவடா, நீ அப்படிதான் நீ எதுனாலும் சரி ஒரு ஆசீர்வாதத்தின் வசனங்களை நம்ம பேசுற பிள்ளைங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கறத கூட எனக்கு இதை நான் ரீட் பண்றப்ப நாங்க 2 பேரும் கூட மதியானம் இதை தியானிச்சு 2 பேரும் கூட ஒரு முடிவு பண்ணோம். இனிமே நம்ம பிள்ளைய சாபமிடுற என்ன சொல்றது, அவனை அட்வைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாம நம்ம அவனை ஆசீர்வதிப்போம். எப்படி ஈசாக்கு விசுவாசத்தினால ஆசீர்வதிச்சாரோ, யாக்கோபு விசுவாசத்தினால ஆசீர்வதிச்சாரோ, அது மாதிரி நம்ம பிள்ளைங்களை கண்டிப்பா நம்மளுடைய பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கூட நம்ம முடிவெடுப்போம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா யோசேப்பை குறித்துலாம் அப்பா ரீட் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, யாத்திராகமம் 11, 13, 19 டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால சீக்கிரமா போறேன். 13, 19 அதே மாதிரி யோவான் 24, 32 ரீட் பண்ணிக்கங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, எகிப்துல அடிமைகளா இருந்த பொழுதும் கூட என்ன பண்ணாரு,
அந்த யோசேப்பு வந்து உண்மையிலே தன் அந்நிய காலத்துல பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளையிட்டு இருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போறத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. 4 நூற்றாண்டுக்கு பின்பு நடக்க போறத அவர் சொல்லியிருக்கிறாரு. நீங்க போவீங்க, கர்த்தர் உங்களை சந்திப்பாரு. வசனம் வேணா நீங்க எழுதிக்கிங்க. அதாவது ஆதியாகமம் 50:24 பாத்தீங்கன்னா, தேவன் வாக்கு கொடுத்த நாட்டை அடைவீங்க. அதுக்கப்புறம் ஆதியாகமம் 50:25 பாத்தீங்கன்னா, மரணத்துக்கு பின்னாடி எலும்புகளை கானான் தேசத்துக்கு எடுத்து செல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அது எப்ப நிறைவேறுச்சுன்னா 50:26 ஒரு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, பரிமள வர்க்கங்கள் இட்டு வச்சாங்க. யாத்திராகம் 13:19 பாத்தீங்கன்னா, அந்த எலும்புகளை மோசே எடுத்துக்கொண்டு போனான்னு சொல்றாரு. யோசுவா 24:32 பாத்தீங்கன்னா, சீகேமிலே அடக்கம் பண்ண. சோ அவர் விசுவாசிச்சாரு, அதை வந்து என்ன பண்ணாரு, கர்த்தர் வாய்க்க பண்ணினார் அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான காரியம். சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல நம்ம உட்கார்ந்து விசுவாசிக்கும் பொழுது தேவன் வந்து கண்டிப்பா அதை நிறைவேற்றுவார் என்பதுல எந்தவித ஐயமும் கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா, யோசிப்பு மோசே குறித்து நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் நான் ஃபாஸ்டா போற நீங்க எழுதிக்கிங்க. மோசேயினுடைய பெற்றோருடைய விசுவாசத்தை பாத்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்லிட்டு அவரை வச்சிருந்திருக்காங்க. 3 மாசம் ஒளிச்சு வச்சிருக்காங்க. மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து பாத்தீங்கன்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கறத வெறுத்திருக்கான். உண்மையிலே அவர் வந்து ஃபர்ஸ்ட் தொத்மஸ் அப்படிங்கிறவருடைய மகளுடைய செகண்ட் தொத்மஸோடைய ஒய்ஃபா. சோ அப்படி வர்றப்ப இவர் வந்து பார்வோனுடைய பேரன் அப்படிங்கறத வந்து வெறுத்துட்டு, உண்மையிலே அவனுக்கு மிகப்பெரிய ஒரு தியாகம் இல்ல, தேவனுக்காக தன்னை ஒப்புவிச்சு தன்னை வாழ்றத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி எகிப்து செல்வம் கொழிக்கிற ஒரு பகுதியை விட்டுட்டு அவன் தேவனுக்காக வரத பாக்குறோம். அதே மாதிரி ராஜாவின் கோபத்துக்கு கொஞ்சம் கூட பயப்படாம, நீங்க 27 பாத்தீங்கன்னா, பயப்படாம போய் என் ஜனத்தை அனுப்புங்க. அதே மாதிரி ரத்தத்தை நிலைக்கால்ல பூசுறது, எகிப்தை விட்டு புறப்படுறது, இது எல்லாமே வந்து அஞ்சாமைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது மூலமா எதுல எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தின் மூலமா மாத்திரம்தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் மக்களுடைய பொதுவான விசுவாசம் அப்படின்னு பாத்துருந்தீங்கன்னா, சிவந்த சமுத்திரத்துல உண்மையிலே அடுத்து நீங்க நான் ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால வேகமா போறேன். நீங்க போய் தயவு செய்து சாப்டரை மறுபடியும் ரீட் பண்ணுங்க, மறுபடியும் தியானிங்க. உண்மையிலே நம்மளுடைய விசுவாச வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு என்கரேஜான ஒரு சாப்டர்னா இந்த சாப்டர் தான். சோ பாத்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு கூட நம்ம இஸ்ரேல் மக்களை சொல்றோம், அவங்க ரொம்ப முறுமுறுத்தாங்க, ரொம்ப அப்படி பழச நினைச்சு பார்த்தாங்க அப்படிலாம் நம்ம நினைச்சோம். ஆனா அவங்களுக்கும் விசுவாசம் இருந்ததுனாலதான் என்ன பண்ணாங்க, சிவந்த சமுத்திரத்தை தரையை போல நினைச்சு அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசத்தினால அந்த கடந்து போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எரிகோ பட்டணம் உண்மையிலேயே ஒரு கிரேட்ல, சும்மா ஒரு அமைதியில ஒரு ஜோக்கா தெரியல, அத போய் அப்படியே அதை 7 நாள் ஒண்ணுமே செய்யாம சுத்தி வந்திருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்ததுனாலதான் அவங்களும் வந்து என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, ராகாப்பு. அடுத்து வந்து உண்மையிலே ராகாப் வந்து கர்த்தருடைய பாட்டிங்கிறதுக்கு ஒரு தகுதியானவளா வந்திருக்கிறாள்னா கண்டிப்பா அவளுடைய விசுவாசம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல், இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, கர்த்தருக்காக தன்னுடைய அவர் மேல உள்ள விசுவாசத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க. இதுல 5 பேரு நியாயாதிபதி, ஒருத்தர் மட்டும் கிங், அதாவது தாவீது மட்டும் கிங். சோ இவங்க எல்லாம் பெற்ற வெற்றிகள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா 33 இருந்து நீங்க ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா, ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க. நிறைய பார்த்திருக்கலாம். சீஹோன், ஓகு, யோசுவா, தாவீது, நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராஜ்யங்களை ஜெயித்தாங்க, நீதியை நடப்பித்தாங்க அப்படின்னு நீங்க ரீட் பண்ணி எழுதிக்கிங்க. 1 சாமுவேல் 12:4, அப்புறம் 2 சாமுவேல் 8:15, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமுவேல், தாவீது இவங்க எல்லாம் எவ்வளவு நீதியாய் நடந்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி வாக்கு தத்தங்களை பெற்றாங்க, அது நிறைய. அப்போஸ்தலர் 13:23, 2 சாமுவேல் 7:11-13, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கறத நீங்க பார்க்கலாம். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் நிறைய பேர், சிம்சோன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவீது, தானியேல், இவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா சிங்கத்தினுடைய வாயை வந்து தாடையை பிடிச்சு தாவீது கொன்று போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தானியேல் பாக்குறீங்க. அதே மாதிரி அக்கினியின் உக்கிரத்தை அறிவித்தார்கள், அதுவும் அப்படிதான். உண்மையில அந்த தானியேலை குறித்து தியானிக்கும் பொழுது சால்வை, திகார், பாகை எல்லாமே கட்டப்பட்டவனா கொண்டு போய் தூக்கி போட்டிருக்காங்க, கையெல்லாம் கட்டி தூக்கி போட்டிருக்காங்க. அந்த உக்கிரம் வந்து கொஞ்சம் கூட அவனை வந்து தொடல அப்படிங்கிறத பார்க்கலாம். சோ இது எல்லாமே எப்படின்னா
விசுவாசத்தினால மாத்திரம்தான் இது நடந்திருக்கு. அதே மாதிரி பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். நீங்க பார்க்கலாம் எலியா 1 ராஜாக்கள் 19:1-2 அதுல போய் பாத்தீங்கன்னா எசபேலினுடைய கையிலிருந்து பட்டய கருக்குக்கு தப்பியிருக்காரு. எலிசா அது 2 ராஜாக்கள் 6:31 யோராம் கையிலிருந்து தப்பப்பட்டிருக்காங்க. எரேமியா அவரும் அப்படிதான் யோயாக்கீமின் பட்டய கருக்குல இருந்து எரேமியா 36:19 போய் பார்க்கலாம். சோ பட்டய கருக்குக்கு தப்பினாங்க. அதே மாதிரி பலவீனத்துல பலன் கொண்டவங்க நிறைய பார்க்கலாம். கிதியோனை பார்க்கலாம், சிம்சோனை பார்க்கலாம், எசேக்கியாவை பார்க்கலாம். சோ இவங்க எல்லாம் பலவீனத்துல பலன் கொண்டவங்க. அதே மாதிரி யுத்தத்துல சேனைகளை முறியடித்தவங்களும் எத்தனையோ பேர், மோசே, யோசுவா, காலேப், கிதியோன், சிம்சோன், தாவீது, யோனத்தான், இவங்க எல்லாருமே யுத்தத்துல சேனைகளை முறியடித்தவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் தங்களுடையவைகளை உயிரோடு எழுந்திருக்க பெற்றனர். உண்மையில யாருன்னு நீங்களே பழைய ஏற்பாட்டுல உங்களுக்கு தெரியும். சாரிபாத் விதவை, சூனேமியால், இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, செத்தவங்களை கூட உண்மையிலே அதெல்லாம் நம்ம தனித்தனியா தியானிக்கும் பொழுது, அந்த அம்மாங்களை குறித்து தியானிக்கும் பொழுது எவ்வளவு விசுவாசம் தன்னுடைய பிள்ளை உயிர்த்தெழ செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த எடுத்துட்டு போனதை கூட நம்ம பார்ப்போம். சோ அவ்வளவு எல்லாருமே விசுவாசத்தினால அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டதை நம்ம பாக்குறோம். சோ இதெல்லாம் விசுவாசத்தினால அவங்க ஜெயிச்சவங்க. அதே இது 36 இருந்து பாத்தீங்கன்னா 38 வரை 37 வரைக்கும் தோத்தவங்களும் இருக்காங்க. விசுவாசத்திற்காக நிந்தைகளையும், அடிகளையும், கட்டுகளையும், காவலையும் அனுபவிச்சவங்களையும் நம்ம பார்க்கலாம். எத்தனையோ பேரு இப்ப கல்லறி உண்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 2 நாளாகமம் 24:20 சோ இவங்க எல்லாருமே நம்ம இந்த 35 இருந்து 38 வரைக்கும் பார்த்தோம்னா கர்த்தருடைய விசுவாசத்துக்காக எவ்வளவு பேர் சித்திரவதையை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். நிறைய தோள்களை போர்த்தி கொண்டு திரிந்திருக்காங்க. அதாவது மிருகங்களுடைய தோள்களை கடினமான வெயில்ல பாலை நிலத்துல என்ன பண்ணுவாங்களோ ஒரு தண்டனை அந்த தோலை போர்த்தி அலைய விட்டுருவாங்களா. அப்படியே அந்த பாலைவனத்துல அப்படியே மண் மேடுகள் அப்படியே அப்படியே கருவாடு மாதிரி காஞ்சி செத்து போயிடுவாங்களாம். சோ எவ்வளவோ பேர் கர்த்தருக்காக நின்ற கல்லறி உண்டு, வாளால் அறுப்புண்டு, பரீட்சை பார்க்கப்பட்டு, பட்டயத்தினால வெட்டப்பட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோள்கள் எல்லாம் போர்த்தி கொண்டு தேவனுக்காக விசுவாசத்துக்காக இவ்வளதையும் குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்ததை கூட நம்ம பாக்குறோம். சோ விசுவாசத்தினால ஜெயிச்சவங்களையும் பார்த்தோம், விசுவாசத்தினால இவ்வளவு பாடுகளை பட்டவங்களையும் நம்ம பார்த்தோம். சோ இதுல முடிவுரை என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இதுல எப்படி இவங்க இதெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எபிரேயர் 14 நான் சொன்ன மாதிரி 13 இருந்து 16 அதே மாதிரி 38 இருந்து 40 சோ இது நீங்க அப்புறமேட்டு ரீட் பண்ணிக்கோங்க. சோ உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவங்க இந்த வேர்ல்ட குறித்து அவங்க நினைக்கல. சோ இவங்க எல்லாருமே இப்படி ஜெயிச்சவங்க எல்லாருமே விசுவாசத்துக்காக இவ்வளவு நின்றவங்க ஒவ்வொருத்தருமே உலகத்தை ஒரு பாத்திரமா நினைக்கல. வனாந்தரங்கள்லையும், மலைகள்லையும், குகைகள்லையும், பூமியின் வெடிப்புகளையும் சிதறுண்டு அலைந்தாங்க. உலகத்தை நினைச்சு மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய லைஃபை குறித்து மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையை குறித்து அப்படின்னு நினைச்சு அதையும் அவங்க பொருட்டா நினைக்கல. இவங்க எல்லாரும் தேவனுக்காக, அதே மாதிரி 13 இருந்து ரீட் பண்ணும் பொழுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். சோ நம்ம எப்போதுமே நினைச்சுக்கணும், இந்த பூமி நமக்கு ஒரு பொருட்டு கிடையாது, ஒரு பாத்திரம் கிடையாது. இந்த பூமியில நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது வாழ வேண்டிய வாழ்க்கை அந்நியர், பரதேசி அப்படிங்கிற ஒரு நினைப்போடு நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பா நம்ம அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க விட்டு கடைசியில 16வது வசனத்துல தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. சோ அவங்க பரம தேசத்தை விரும்பினதுனால தேவன் இப்படிப்பட்டவங்களுக்கு நான் தேவன், அதாவது நான் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், அதே மாதிரி ஆனந்தியின் தேவன், யாரோட பேரை சொல்லி அவர் இருக்கிறதுக்கு வெட்கப்படுகிறது இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தன்னா தேவன் he will proclaim, அவர் சொல்லுவாரு, நான் இப்படிப்பட்டவளுடைய தேவன் சொல்றதுக்கு நான் வெட்கப்படல அப்படிங்கிறத தேவன் சொல்லுவாரு. சோ உண்மையிலே இந்த 39:40 பாக்குறப்ப கடைசியா
விசுவாசிகளுக்குரிய அறிவுரை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாரும் விசுவாசனால நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றையும் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சோ இப்படிப்பட்ட அவர்களுக்கு அவங்க பூரணப்படல. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கண்டடையல, அவங்க பார்க்கல, அவங்க கேட்கல, அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளல. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு பூரணராக்கி வச்சிருக்கிறாரு. விசேஷித்த நன்மையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நிறைவேற்றி இருக்கிறாரு. இயேசு வந்துட்டாரு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் வந்துட்டாருங்கிற ஒரு நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். சோ அப்ப நம்ம வந்து எவ்வளவு விசுவாசமா இருக்கணும். சோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நிறைவேறாத, பார்க்காத, கேட்காத இந்த விசுவாசிகளே இவ்வளவு ஒரு சாட்சிகளா வாழ்ந்திருக்கும் பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற, அவரை அறிந்து கொண்ட, உணர்ந்து கொண்ட, சுவைத்த நம்ம எப்படி வாழ்றோங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணிக்குவோம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யட்டும். இந்த விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொருத்தரையும் போல நம்ம தியானிச்ச ஒவ்வொருத்தரை போல, ஏபேலை போல, ஏனோக்க போல, ஆபிரகாமை போல, மோசையை போல, அதே போல எவ்வளவோ விசுவாசத்துல தோல்வி பெற்றிருந்தால் விசுவாசத்துக்காக நின்ற ஒவ்வொரு விசுவாசிகளை போல நம்ம வாழ்றோமா? என்னை குறித்து தேவன் ஆனந்தியின் தேவன் அப்படின்னு சொல்றதுக்கு வெட்கப்படுறாரா? இல்ல என்னை குறித்து தேவன் இவங்களுக்கு எல்லாம் எப்படி எப்படியோ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு, நீதிமான் கொடுத்திருக்கிறாரு, விசுவாச தகப்பன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு நேசமானவன் கொடுத்திருக்கிறாரு, எனக்கு என்ன சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் இந்த ராத்திரியில நம்ம நினைச்சு பார்ப்போம். நம்மளை நாம எவாலுவேட் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இதோட நிறுத்திக்காம நீங்க போய் ரீட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் ஒரு புக்கு கூட அந்த இதுல எடுத்த அந்த புக்கு வந்து அதுல கொஞ்சம் நிறையவே அதுல இருந்து நான் ரெஃபர் பண்ணேன். அந்த புக்கு கூட நீங்க ரீட் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவார். கிருஷ்ணன் குட்டி இவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு சோ முடிஞ்சா அந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்க. கர்த்தர் கூட ஒவ்வொருவரோடு கூட இடைப்படட்டும். தேங்க்யூ.